30 நாட்கள் ஒரே ஒரு சவால் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இது என்னுடைய உண்மையான கதை. நான் வெற்றி. இன்று உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போவது ஒரு அதிர்ச்சியான அனுபவம். கடந்த 30 நாட்களாக நான் காலை 4 மணிக்கு எழுந்தேன். சில்லுங்கிற தண்ணியில் குளித்தேன். முதல் 1 மணி நேரம் மொபைலே தொடலை. முதல் நாள் நரகம் போல் இருந்துச்சு. ஆனால் 30வது நாள் என்னால் நம்பவே முடியவில்லை. தெரியுமா, என்னுடைய முதல் வார அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா, என்னோடய உடம்பு என்னை வெறுத்தது. 4 மணிக்கு அலாரம் அடித்த போது என் மனம் 1000 காரணங்கள் சொல்லி கொண்டே இருந்தது. இன்னும் 10 நிமிடம் தூங்கு ப்ளீஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, உடம்பு சரியில்லை, நான் நைட்டு லேட்டாக தானே தூங்கினேன், இப்படிலாம் என் உடம்பு சமாதானம் சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் உடலை எந்திரிச்சேன், பச்சை தண்ணியில் குளித்தேன். அப்போ ரொம்ப அப்படியே உயிரே போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான சக்தி. 7 நாட்களில் என்னோடய தூங்குகிற தன்மை பார்த்திங்கன்னா, தரம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. 2வது வாரம் என்ன மாற்றங்கள் வந்துச்சு தெரியுமா? காலையில் என் மனம் தெளிவாக இருந்துச்சு. மொபைல் இல்லாமல் நான் 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கிறேன். மொபைல் எடுத்து பார்க்கவே இல்லை. நான் என்னோட பேசினேன், என்னோடய இலக்குகளை எழுதினேன், புத்தகம் படித்தேன், தியானம் பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ்லாம் பண்ணினேன். இப்போ குளிர்ந்த நீர் ஒரு சவாலாகவே இல்லை. நான் பாட்டுக்கு குளிச்சிட்றேன் பச்சை தண்ணியில். அது எனக்கு ஒரு பெரிய பழக்கமாகவே மாறிடுச்சு. என் உற்பத்தி திறன் 3 மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் முன்னை விடவும் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதிகமாக சீக்கிரமாக வேலையே முடிக்கிறேன். ஆனால் உண்மையான மாயாஜாலம் என்ன தெரியுமா? 21வது நாள்லேருந்து நடந்துச்சு. 21வது நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கை முறை அப்படியே முழுசாக மாறிப்போச்சு. இப்போ நான் எழுந்துக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெலாம் முயற்சி செய்யலை. தானாக எழுந்திரிக்கிறேன், நானாக குளிக்கிறேன். எனக்கு வெயிட் பார்த்திங்கன்னா 4 கிலோ குறைஞ்சி போச்சு. என்னோடய தோலெல்லாம் பழன்னு மின்னுது. இந்த சொல்லுவாங்களே ஒரு படத்தில் காமெடி, எம்ஜிஆர் மாதிரின்னு, அது மாதிரி மின்னுச்சு. என் நம்பிக்கை அதிகரித்தது. ஆனால் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதிக கவனமாக, அதிக உயிர்ப்புடன் இருந்தேன். 30வது நாள் காலை நான் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது வேறொரு மனிதனை பார்ப்பது மாதிரி இருந்துச்சு. இந்த 30 நாள் எனக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுத்தது. மாற்றம் சாத்தியமே. நீங்கள் நினைப்பதை விட வலிமையானவர்கள். ஒரு சின்ன முடிவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்களும் இந்த சவாலை முயற்சிக்க தயாராக இருக்கீங்களா? கருத்துக்களில் நான் தயார் என்று எழுதுங்கள். அதாவது கமெண்ட்டில் நீங்கள் தயார்னு எழுதுங்க. ஐ எம் ரெடி அப்படின்னு எழுதுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த 30 நாள் நான் இன்னும் கடினமான சவால்களை முயற்சிக்கப் போகிறேன். உங்களை அங்கே பார்க்கிறேன். ஓகேவா? நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் அனைத்திற்கும் தகுதியானவர். இப்போது நிரூபியுங்கள். ஓகே.